ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, நல்ல விஷயம் நடக்கப் போகிறது. நீ என்னமோ இவ்வளவு சோகமாக இருக்கிறாயே தங்கமே. என்ன, இன்னும் தவறாகவே நடந்து விடுமோ? நம் வாழ்க்கையை தொலைத்து விட்டோமோ? நம் தவறு செய்து கொண்டே இருக்கிறோமோ என்று நினைத்து அழைகிறாயா? கிடையாது, சரியாகிவிட்டது. அனைத்துமே மாறிவிட்டது. உன் வாழ்க்கையில் இனி பண கஷ்டமோ, வாழ்க்கையில் மன கஷ்டமோ இனி ஒரு நாளும் இருக்காது. அதை சொல்லத்தானே வந்தேன் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் பண கஷ்டமானது உன்னை வாட்டி எடுத்து விட்டது. இந்த பண கஷ்டத்திலிருந்து எப்படி தப்பிக்க போகிறோம்? நம் வாழ்க்கை எப்படி மாறும்? இப்படிப்பட்ட ஏகப்பட்ட கேள்விகளோ மனதில் இருந்து கொண்டே இருந்தது. இந்த பிரச்சனை முடியுமா? பண கஷ்டம் அப்படியே இருந்து விடுமா? இப்படிப்பட்ட கேள்விகளை நான் இனி உன்னுடைய வாயிலிருந்து வர நான் விடமாட்டேன். உன்னுடைய பண கஷ்டங்கள் முடிந்து விட்டது. இனியோ தாராளமான செல்வங்கள் வளங்களுடன் நீ சந்தோஷமாக உன்னுடைய குடும்பத்தோடு மன நிறைவாக வாழ உள்ளாய். உன்னுடைய கவலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவே நான் வந்தேனே தவிர உன்னுடைய கவலைகளை அதிகப்படுத்துவதற்காக அல்ல. இனி உன்னுடைய வாழ்க்கையில் கடன் இருக்கவே இருக்காது. இனிமேல் உன் வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை நீ உடனடியாக வாங்கலாம். உடனடியாக நல்ல விஷயங்களை செய்யலாம். பேரும் புகழுடனும் மரியாதையுடனும் நிச்சயமாக வாழ்வாய். என்ன நினைக்கிறாய்? பணமும் நகையும் இருந்தால்தான் இந்த உலகத்தில் அனைவருமே மதிக்கிறார்கள். என்னிடம் அது இல்லாமல் தான் தவிக்கிறேன். அதை தாருங்கள் என்றுதானே. நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கைக்கு தகுந்தது போல் அனைத்தும் கிடைக்கும். நீ கவலைப்படாதே தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் முடிந்து சந்தோஷங்களும் சகல ஐஸ்வர்யங்களுடனும் நீ வாழ்வாய். உனக்கு வசதி வாய்ப்புகள் வந்தவுடன் அனைவருமே உன்னை தேடி வருவார்கள். ஆனால் அவர்களிடம் போய் நீ பேசவே கூடாது. உன்னிடம் பணமும் நகையும் இல்லாத பொழுது உன்னை எந்த இடத்தில் வைத்திருந்தார்கள் என்று யோசி. உன்னை மரியாதையே இல்லாமல் அவர்கள் ஒரு தூசி போல கூட உன்னை மதிக்காமல் தான் வைத்திருந்தார்கள். அவர்களிடம் நீ பேசவே கூடாது. என்னவென்று கேட்டால் என்னவென்று, திமிரென்று நினைத்தால் எடுத்துக்கொள்ளட்டும் அப்படியே. ஏனென்றால் நீ உன்னுடைய உழைப்பில்தான் வாழப்போகிறாய். உன்னுடைய வருமானத்தில் சந்தோஷமாக இருக்க போகிறாய். யாரும் உனக்கு உதவி செய்யவில்லை. அதனால் நிச்சயமாக அவர்களிடம் உன்னுடைய திமிரை காட்டலாம், தவறல்ல. உன்னை எவ்வளவு கேவலமாக பேசினார்கள். அவர்கள் மத்தியில் நீ சந்தோஷமாக வாழ்வாய். உனக்கான தவங்களை நான் முடித்து விட்டேன். நான் எனது கண்களை திறந்து உனக்கு என்ன வேண்டுமோ அந்த வரங்களை அள்ளித்தர வந்துவிட்டேன். வருகிறேன். உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழப்போகிறது. யார் உன்னை வெறுத்தார்களோ, யார் உன்னை உதாசீனம் செய்தார்களோ, யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்து உன் வாழ்க்கையில் வெற்றி பெறப் போகிறாய் தங்கமே. இனி நீ தைரியமாக இரு. எப்பொழுதும் இந்த தாய்தான் உன் கூடவே இருப்பேன். ஓம் சாய்ராம்.